Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Alhamdulillahirabbil alamin. Arrahmanir rahim. Alhamdulillah. எல்லாம் புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ் நமக்கு ஏராளமாக கிருபை செய்துள்ளான். தினமும் அவனுடைய இஸ்மை நமக்கு திக்ர் செய்ய பாக்கியத்தை கொடுத்துள்ளான். அதே போலவே இன்றும் நம் திக்ர் செய்ய அமர்ந்திருக்கிறோம். இன்று நம் பார்க்க இருப்பது அதுல்லு அல் லத்தீஃப் என்ற இரு இஸ்ம் தான். அதுல்லு என்றால் நீதமுடையவன், நீதமானவன் என்றால் அல்லாஹ் எவ்வாறெல்லாம் நீதமா இருக்கிறான் என்று ஒரு சம்பவத்தை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் பேசும்போது அல்லாஹ்விடம் பேசும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நியாயமா இருப்பவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், அநியாயம் செய்பவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று கேட்ப போது அல்லாஹ் கூறுகிறான், இதை நான் விளக்கமாக சொன்னால் உனக்கு புரியாது யா மூசாவே, நான் உனக்கு பிராக்டிக்கலாவே உனக்கு செஞ்சு காமிக்கிறேன் இத அப்படின்னு சொல்றான். சொல்லும் போது நான் ஒரு நிபந்தனை சொல்வேன், அதை நீ ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான். என்னன்னா, ஒரு இடத்துக்கு போகணும், அந்த இடத்துல என்ன நடந்தாலும் நீங்க அமைதியா இருக்கணும், எதுவும் பேசக்கூடாது, கையாலையும் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். சரியா அல்லா, நான் ஒப்புக்கொள்றேன் அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போவாங்க அந்த இடத்துக்கு. ஒரு ஆற்றுக்கரை ஓரமா மரம் இருக்கும். ஒரு மனிதர் குதிரையில வராரு. அந்த மரத்தடியில சிறிது நேரம் ஓய்வு எடுக்கிறாரு. ஓய்வெடுத்து சிறிது நேரம் கழிச்சு அவர் கிளம்பி போயிடுறாரு. அவர் கையில ஒரு பணப்பை இருந்தது. அந்த பணப்பைய அங்கேயே வச்சுட்டு போயிடுறாரு. பிறகு இரண்டாவது ஒரு நபர் வராரு. அவர் என்ன பண்றாரு, அந்த பணப்பையை எடுத்துட்டு போயிடுறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரே கோபம், அடுத்தவரோட பணத்தை எப்படி இவர் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு ஒரு கோபம் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு குருடரான ஒரு மனிதர் வராரு. அந்த மனிதர் வர சமயத்துல முதல்ல குதிரையில வந்தார்ல, அவர் வராரு. அவர் அந்த குருடர்கிட்ட கேட்கிறாரு, எங்க என் பணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் எடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வாதாடுறாங்க. நீ தான் எடுத்துன்னு சொல்லிட்டு அவர் தலையை சீவிடுறாரு. இவரு வெட்டிடுறாரு. வெட்டினோடனே இதை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் கோபமா வராங்க. அவர் குற்றமே செய்யல, அவரை போய் கொலை செஞ்சுட்டாரே என்று கோபம். அப்போ அல்லாஹ் அந்த இடத்துல ஆஜராகிறான். ஆஜராயிட்டு அல்லாஹ் கேட்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து, யா மூசாவே, நீ எதை பார்த்த அது சொல்லு அப்படின்னோடனே, யா அல்லாஹ், இது என்ன அநியாயம், ஒருத்தனோட பணத்தை இன்னொருத்தன் எடுத்துன்னு போறான். குருடன், அவன் தப்பே செய்யல, அவன் வெட்டப்படுறான் இப்படின்னு சொன்னோடனே அல்லாஹ் அதுக்கு விளக்கம் சொல்றான். ஃபர்ஸ்ட் குதிரையில வந்தார்ல, அவரோட முன்னோர் இரண்டாவதா ஒருத்தர் வந்தார்ல, அவரோட முன்னோரோட சொத்தை அநியாயமா அபகரிச்சிட்டாரு. இதனால அந்த பணத்தை பரிகாரமா நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சரியா அல்லா, அப்போ குருடரை வெட்டினாரே அல்லா அப்படின்னு கேட்கும்போது, இதை விட அது மோசம் அப்படின்னு சொல்றான் அல்லா. என்னன்னா, முதல்ல ஒருத்தர் வந்தார்ல, அவரோட தந்தைய இவர் முன்னொரு காலத்துல வெட்டிடுறாரு. அதனால இவரை இந்த மனிதர் வெட்டிறாரு அப்படின்னு சொல்லுவான். சொன்னோடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நீ ரொம்ப பெரிய நீதமானவன் தான் யா அல்லாஹ். அல்லாஹ் எவ்வாறெல்லாம் நீதமா இருக்கிறான் பாருங்க. நம்ம இந்த காலத்துல எவ்வளவு கஷ்டம் வருது, அல்லாஹ் எப்படியெல்லாம் திட்டுறோம். யா அல்லாஹ், நான் எவ்வளவு அமல் செய்யறேன், ஆனா எனக்கு கஷ்டத்தை மட்டும் கொடுக்குறியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதுல இருக்க நுட்பமான எல்லாத்தையும் அல்லாஹ் நீதமா இருப்பான் எல்லாத்துலயும். அதனால இப்போ அந்த திக்ரை நம்ம செய்வோம். யா அதுல்லு யா அதுல்லு யா அதுல்லு யா அதுல் யா அதுல்லு யா அதுல்லு யா அதுல்லு யா அதுல்
யா அதில்லு 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 யா அதில்லு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போற இஸ்மு என்னவென்றால் அல் லத்தீஃப். அல் லத்தீஃப் என்றால் நுட்பமானவன். அல்லாஹ் பத்தி நுட்பமான விஷயத்துல நம்ம எவ்வளவு சொல்லிட்டு போலாம், அவ்வளவு இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல லுக்மான் சூரால 16 ஆயத்துல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மகனை பார்த்து நசீஹத் செய்யும் போது இந்த மாதிரி சொல்லுவாங்க, என் அருமை மகனே, நிச்சயமாக ஒரு கடுகளவு எது இருந்தாலும், ஒரு கடுகாக இருந்தாலும், அது ஒரு பாறையில மறைச்சு வச்சிருந்தாலும், அது வானத்துல இருந்தாலும் பூமியில இருந்தாலும் அல்லாஹ் நன்கு அறிவான், ஏன்னா அவன் நுட்பமானவன் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளே எடுத்துக்கோமே, இப்போ அல்லாஹ் நம்மளை படைச்சான், எதுல? ஒரு சின்ன உயிர் துளியில தான் படைச்சான். அதுல இருந்து நம்ம இவ்வளவு பேர் ஹல்கா வந்து நிக்கிறோம். அப்போ அல்லாஹ் எவ்வளவு நுட்பமானவன். இப்போ ஏஐ ஏதோ கம்ப்யூட்டரு அப்படி இப்படின்னு நிறைய வந்துருச்சு. ஆனா அதெல்லாம் படைச்சது யாரு? ஒரு மனிதன். அந்த மனிதனை படைச்சது யாரு? அல்லாஹ். ஒரு மூளைய அல்லாஹ் எப்படிலாம் படைச்சிருக்கான். ஒரு ரோபோ இருந்தாலும் அதை நம்ம ப்ரோக்ராம் செய்யறது தான் அது நடக்கும். ப்ரோக்ராம் செய்யாதது எதுவுமே நடக்காது. அதுவும் ஒரு மனிதனால தான் முடியும். அந்த மனிதனோட மூளையை அல்லாஹ் எப்படிலாம் படைச்சிருப்பான். அதே மாதிரி கண்ணு, கேமரா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா கேமராவோட இருக்க குவாலிட்டி நம்ம கண்ணுல இருந்து தெரியுமா? இதுவாகாது. ஆனா நம்ம கண்ணு வந்து எந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து ஒரு பார்க்கக்கூடிய சக்தியை கொடுத்துருக்கான். அல்லாஹ்க்கு எவ்வளவு நம்ம சுக்ர செய்யணும். அல்லாஹ் எவ்வளவு நுட்பமானவன் இதுல இருந்தே நம்மளுக்கு புரியும். அதே மாதிரி காது இருக்கு. காதுல ஜவ் வந்து ஒரு பஞ்சு மாதிரி தான் இருக்கும். அந்த பஞ்சு லைட்டா கிழிஞ்சாலுமே நம்மளால காது கேட்க முடியாது. எந்த அளவுக்கு ஒரு மென்மையா கொடுத்துருக்கான் அல்லாஹ், எந்த அளவுக்கு நுட்பமா படைச்சிருக்கான். எல்லா படைப்புகளும் அல்லாஹ் தான் சிறந்தவன். அல்லாஹ் மனிதர்களை சிறப்பானவன் சொல்லிட்டு சொல்றான். அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான். இதற்கு காரணமாக அல்லாஹ்வை பத்தி இப்ப நம்ம திக்ர் செய்வோம். யா லத்தீஃபு யா லத்தீஃபு யா லத்தீஃபு யா லத்தீஃப் 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 யா லத்தீஃபு யா லத்தீஃபு யா லத்தீஃபு யா லத்தீஃப். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு இந்த திக்ர் செய்ய பாக்கியத்தை கொடுத்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். இதே போலவே தினமும் திக்ர் செய்ய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தரப் புரிவானாக. இறுதி நேரத்தில் கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழியக்கூடிய பாக்கத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.